இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் கோட் திரைப்படம் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆகி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி தளபதி ரசிகர்கள் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சினிமா இருக்கு இல்லையா, சினிமாவில் ஒரு பக்கம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த தளபதி பார்த்தோம்னா, நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் அவருடைய இல்லம் இருக்கு இல்லையா, அவருடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நிர்வாகிகளோட பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடு பற்றி விழாவாரியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கண்டிப்பாக வந்துட்டு இந்த செப்டம்பர் இருக்கு இல்லையா, அந்த செப்டம்பர் எண்டுக்குள்ள நம்முடைய முதல் பொதுக்கூட்டம் அப்படின்றத நடத்தியே ஆகணும். அது குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா செப்டம்பர் 23ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட்சியினுடைய முதல் மாநாடு நடத்தணும் அப்படின்றதுல விஜய் உறுதியா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலம் தொடங்க இருக்கிறதுனால பொதுக்கூட்டம் மாதிரியான விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா அது அவருக்கும் பிரச்சனை, அதை தாண்டி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருக்குமே பிரச்சனையாமாயிடும். ஸோ செப்டம்பர்ல நம்முடைய முதல் பொதுக்கூட்டத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இருக்கு இல்லையா, அங்க கிட்டத்தட்ட 85 ஏக்கர் பரப்பளவுல முதல் மாநாட்டுக்கான இடம் அப்படின்றதும் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கதான் முதல் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 90% உறுதியானதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பார்த்தோம் அப்படின்னா புஷி ஆனந்த் தான் வந்துட்டு கட்சியினுடைய சார்பில் போயிட்டு பாதுகாப்பு கேட்டு ஒரு கடிதம் அப்படின்றத கொடுத்திருந்தாங்க. அந்த கடிதத்துக்காக கிட்டத்தட்ட 22 கேள்விகளை பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் தரப்புல இருந்து கேட்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த 22 கேள்விக்குமே பார்த்தோம்னா புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமையிலான டீம் பதில் சொன்னதுக்கு அப்புறமா இப்ப கிட்டத்தட்ட 33 நிபந்தனைகளோட உங்களுடைய முதல் மாநாட்டுக்கு நாங்க அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுமதி தந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் அனுமதி தந்திருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா தளபதியினுடைய வீட்டில் இன்னைக்கு மீட்டிங் அப்படின்றதும் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நள்ளிரவுல அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில உறுதியா எந்த தேதியில செப்டம்பர் 23ல இருந்து 30க்குள்ள எந்த தேதியில மாநாடு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த 33 நிபந்தனைகள் என்ன, அதை தாண்டி அந்த 33 நிபந்தனைகளும் இந்த மாநாடு இருக்கு இல்லையா, இந்த மாநாடுல ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்கச்சக்கமான நிபந்தனைகள் இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு சில நிபந்தனைகள் வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிபந்தனைகள் அப்படின்னே சொல்லலாம். அது எல்லா கட்சிக்குமே பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து போகக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, வந்து போகக்கூடிய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பிணிகள் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான இடம் ஒதுக்கணும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வந்துட்டு போகக்கூடிய எல்லாருக்குமே ஃபுட்டு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ உணவு தண்ணீர் இது ரெண்டுமே அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதையும் வந்துட்டு கட்சி மாநாடு ஏற்பாடு பண்ணக்கூடியவங்க நீங்களே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டபிள். இதுல இருக்கக்கூடிய அந்த 33 நிபந்தனைகளை பார்த்தோம்னா ஒரு 10 நிபந்தனை வந்துட்டு ஏற்றுக்கலாம். பட் மற்ற 23 இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே திமுக அதிமுக மாநாடு நடத்துறாங்கன்னா இதெல்லாம் போய் நீங்க சொல்ல முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த 20 நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதல் நிபந்தனையே எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க 50,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. அனுமதி கேட்கும் போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 50,000 பேருக்குள்ளதான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்களால 50,000 பேருக்கு அளவாக தான் பாதுகாப்பு ஏற்பாடு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தளபதியை பார்க்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து வெறும் 50,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிறந்த குழந்தை கூட நம்பாது அப்படின்னே சொல்லலாம். ஏங்க என்னங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, அவர் எங்கேயோ சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில இருக்கக்கூடிய அவுட்டர்ல கொண்டு போய் ஆடியோ லான்ச் வச்சா கூட ஒரு 5-6 லட்சக்கணக்கான பேர் போவாங்க. திறந்த வெளியில மாநாடு 85 ஏக்கர்ல போடுறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்க கூடாதா அப்படின்றது அவருடைய தொண்டர்கள் அவருடைய நிர்வாகிகள் சார்பில் கேட்கப்படக்கூடிய கேள்வியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் பறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2000 இருந்து 2500 பேரை நீங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்றதா. ஸோ அந்த விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே அது ஒரு 6-7 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் கட்சியினுடைய முதல் மாநாடு தலைவராக விஜய் இருக்காரு, அவரை வந்துட்டு பிரகடனப்படுத்த போற முதல் மாநாடு, இதுல குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர் கூட இல்லை அப்படின்னா அதுக்கு அந்த மாநாட்டுக்கு என்ன மரியாதை அப்படின்றதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு குமுறலா இருக்கு. பட் அவங்க சொன்னது 50,000 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் குறைஞ்சபட்சம் 6,000 பேர் வருவாங்க. ஸோ இதுவே வந்துட்டு திமுக அதிமுக நடத்தக்கூடிய மாநாடு இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு
போயிட்டு நீங்கள் 50,000 பேர் தான் சொன்னீங்க, நான் 50,000 பேருக்கு தான் பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்றது தான் முதல் கேள்வியே அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேடை இருக்கு இல்லையா, நீங்கள் அமைக்கக்கூடிய மேடை, கார் பார்க்கிங்கு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேப்பு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கடைசியாக கேட்க போகிற கேள்வி ஒன்றே ஒன்று தான். இது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கிட்டேயோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கிட்டேயோ உங்களால் கேட்டு வாங்கிட முடியுமா அப்படின்றதான். அதை தாண்டி இவங்க போய் கேட்டால் மட்டும் அவங்க என்ன கொடுத்துடவா போகிறாங்க? மாநாடு நடக்குது அப்படின்னா அங்கே வந்து காவல் காத்துட்டு நிற்கணும், அதுதான் அவங்க வேலை அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. அதை தாண்டி எந்த ஹையர் அஃபீஷியல்ஸும் போய் கேட்க முடியாது அப்படின்றதான் ரியாலிட்டி. அதை வந்து நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, போலீஸ்காரங்க பலருமே பார்த்தோம் அப்படின்னா ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் 2 மணிக்கு மாநாடுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் ஒரு 1-1:30க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பந்தலுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மணிக்கு மாநாடு அப்படின்னா அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு விஜயனுடைய என்ட்ரி எல்லாம் சேர்த்து குறைஞ்சது 5-6 மணி ஆயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைத்தனமான நிபந்தனை, நடக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கொடுக்கக்கூடிய நிபந்தனை இருக்கு இல்லையா, அதுலேயும் இதை ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு விக்கிரவாண்டி விழுப்புரம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடுல இருந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஆதரவாளர்களும் வரப்போறாங்க அப்படின்றதுனால அங்கே 2 மணிக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து சீக்கிரது அப்படின்றது நடக்காத வேலை அப்படின்னு தான் சொல்லணும். நாலாவது, நீங்கள் மாநாடு போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா குண்டும் குழியுமா இருக்குது, அதனால நீங்கள் அங்கே வந்துட்டு ரோடு போடணும் அப்படின்னு வந்துட்டு நிபந்தனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைட்டாக எரிச்சலை ஏற்றுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மாநிலமாக இருந்தாலும் சரி, சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, அது பஞ்சாயத்து ரோடாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு சீரமைக்கிறதுக்கு தான் பஞ்சாயத்து நிர்வாகம் இருக்குது. இல்லை அது வந்துட்டு என்ஹெச்சில் செய்கிறது, இல்லை தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு நெடுஞ்சாலை அந்த மாதிரியான இதில் செய்கிறது அப்படின்னா அதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக செய்யாததுக்கு மாநாடு போடக்கூடிய ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ரோடு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா நிபந்தனை அப்படின்றதுக்காக மாநாடை நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நிபந்தனை கொடுக்குற மாதிரியே இருக்கே அப்படின்றதான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா விஜய் இருக்கார் இல்லையா, தளபதி விஜய் வரக்கூடிய வழிகளில் வந்துட்டு 2 பக்கமுமே தடுப்பு சுவர் அப்படின்றத அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தோம்னா அக்செப்டபிள் தான். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்திலேயே இருந்தாலும் சரி, இல்லை அவரை பார்த்து ஆர்ப்பரிக்கிற அந்த எண்ணத்திலேயே இருந்தாலும் சரி, திடீர்னு வந்துட்டு அந்த தடுப்புகள் இல்லை அப்படின்னா அந்த விழா மேடை இருக்கு இல்லையா, விழா மேடையாக இருந்தாலும் சரி, விழா கூட்டமாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு வேற மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. முன்னாடி சொன்னதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் இது வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா சொல்றது நமக்கே கொஞ்சம் சிரிப்பு வரும். அந்த மாநாடு இருக்கு இல்லையா, மாநாடுக்கு நீங்க சொல்லியிருக்க இடத்த சுற்றி பார்த்தோம்னா ரயில் தண்டவாளங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் கிணற்று பகுதிகள்லாம் இருக்கு, அதை சுற்றிலாம் ஆட்கள் போகாமல் நீங்கள் வந்துட்டு தடுப்பு போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடில் போற வரக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அன்றாட அந்த வழியில் போற வரக்கூடிய மக்கள் வழியை கூட மறைச்சு அடைப்பு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான நிபந்தனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வர்றவங்க எல்லாத்தையுமே செக்யூராக பார்த்துக்கணும் அப்படின்றது வந்துட்டு கரெக்டான தான். போலீஸ் தரப்புல இருந்து பார்த்தோம்னா நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் எங்க தலைதான உருளும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கக்கூடியது கரெக்ட் தான். பட் இதெல்லாம் வந்துட்டு பாசிபிளா அப்படின்றதான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா மேடை இருக்கு இல்லையா, மேடையெல்லாம் நீங்க அமைச்சதுக்கு அப்புறமா அந்த மேடையினுடைய உறுதித்தன்மை என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்காக பொதுப்பணித்துறை பொறியாளர் இருக்கார் இல்லையா, அவர் ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க செக் பண்ணிருக்கணும். செக் பண்ணிட்டு அந்த தரச்சான்றிதழை நீங்க எங்க கிட்ட வந்துட்டு சப்மிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தோம்னா எல்லா வேலைகளையுமே நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க வந்துட்டு அந்த மாநாடு இருக்கு இல்லையா, மாநாட்டுக்கு அங்கே கார்ல கிளம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேடை ஏறுற வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய எல்லாத்துமே ப்ராப்பரா எங்கள்கிட்ட நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத பார்த்தோம்னா மாநாடு நடத்துறவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த கட்சி வேலைகளை பார்ப்பாங்களா, தொண்டர்கள் அரவணைப்பாங்களா, இல்லை இவங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இப்போ இவங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னாலும் இது நொட்டை, இது நொல்ல, இதை அதை மாத்துங்க, அதை இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாநாடு நடக்கக்கூடிய அந்த கடைசி நிமிஷம் வரைக்குமே சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலியா இருக்கு. அதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த சைட்ல விரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். கடைசியா பார்த்தோம்னா ஒரு மின் பொறியாளனுடைய அனுமதி அப்படின்றது தேவை. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிக அளவுல சவுண்ட்ஸ் வரக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்றத பொருத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம வான வேடிக்கைகள் இருக்கு இல்லையா, வான வேடிக்கைகள் வைக்கக்கூடாது. கொடிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு குறைச்சிக்கங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு அப்படின்றது நடக்குது. ஒரு சாதாரண எம்எல்ஏ ஒரு கல்யாணத்துக்கு வந்தாரே பார்த்தோம் அப்படின்னா நாளைய தமிழகமே வருக, எங்களின் எதிர்காலமே வருக அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு லைக் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்குதுன்னா ஈரோட்ல இருந்து ஃப்ளக்ஸ் அடிச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒருத்தர் அடையாளப்படுத்த போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விழாக்கு இப்படி வந்து நிபந்தனைகள் அப்படின்றது போடுறது இருக்கு இல்லையா, அவரை முடக்கிறதுக்கான முயற்சிகளாக தான் அவர் சார்ந்த தரப்பும் பார்க்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இதெல்லாம் தளபதி விஜய் இருக்காரு இல்லையா, அவருக்கு புதுசான ஒரு விஷயம் கிடையாது. சினிமாலேயே ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தட்டி விட்டுட்டு வந்தவர் தான் தளபதி அப்படின்றதுனால கண்டிப்பா அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதுலயும் சினிமா மாதிரியே பூந்து விளையாடுவாரு, மக்களுடைய நம்பிக்கையை வாங்கி தலைவரா மாறுவாரு அப்படின்றதுதான் மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. நீங்க இந்த நிபந்தனைகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.